ஹலோ, வெல்கம் டு அமுதம்மா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். ரவையை வச்சு ஒரு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. ஒரு 1/2 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் ஒரு பவுல், சின்ன பவுலில் வந்துட்டு நான் ரவையை எடுத்து நல்லா வறுத்துக்கிறோம். நம்ம 1 கப்பு ரவை எடுத்தோம்னா 2 கப்பு பால் அளவு ஊற்றிக்கலாம். 2, 2.5 கப்பு, 3 கப்பு கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் பால் ஊற்றி கலர நல்லா இது ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ பால் கொஞ்சம் நிறையவே ஊற்றி நம்ம கலரிக்கலாம். பாருங்கள், பால் ஊற்ற இழுத்துடுது பாருங்கள். அப்படியே ரவையில் நிறைய பால் ஊற்றணும். நம்ம 1 கப்புக்கு 3 கப்பு கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாமே இழுத்துடுச்சு. 2 கப்பு ஊற்றிருக்கேன், எல்லாமே இழுத்துடுச்சு. இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ராவும் ஊற்றிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான பதம் வருது பாருங்கள். இந்த பதம் நல்லா வரணும். இப்படி வரும்போது நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். போட்டு நல்லா கிளறி இறக்கி வச்சுக்கோங்க. கடாயோடு இறக்கி வச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக தேவையான அளவு உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் மிதமான சூட்லேயே நம்ம பிடிச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இது அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் சர்க்கரை, 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டாலே போதும். ஒரு 4 ஏலக்காய் நம்ம தட்டி போட்டுக்கலாம். பாகு ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு தேவையில்லை. ஜாமுனுக்கு கொஞ்சம் சாதாரணமாக இருந்தாலே போதும். நம்மளுக்கே தெரியும் ஜாமுனுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் பாகுன்னு. அதே அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். கையை வச்சு பார்த்தோம்னா லைட்டாக பிசு பிசுன்னு வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த கப்பில் இதே அளவு தண்ணி வச்சுருக்கேன். 2 கப்பு தண்ணி வச்சுருந்தேன். அதே அளவு 2 கப்பு சர்க்கரையை போட்டு கலரிக்கலாம். கப்பு டம்ளர் எல்லாமே ஒரே அளவு தான் வரும். நான் பாருங்கள், ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மிதமான சூட்லேயே நம்ம எடுத்து அப்படியே கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாக ஒரு போண்டா சைஸுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டாக பிடிச்சிக்கலாம், ஓவல் ஷேப்பு பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டு தான் அதிகமாக போட்டிருக்கேன். ஓவல் ஷேப்பு லாஸ்ட்டில் கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் மிதமாக சூடாகட்டும். ரொம்ப ஹையில் வச்சு பொரிக்காதீங்க. நார்மல் சிம்மில் வச்சே பொரிச்சிக்கலாம். ஹையில் வச்சோம்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி தான் இருக்கும் ரவையெல்லாம். இருந்தாலும் நம்மளுக்கு உள்ளே கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப தீஞ்சு போகாமல் வெள்ளையாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கும் போதே எடுத்து இந்த பாகில் போட்டுடுங்க. பாகு கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கட்டும். நம்ம பொரிச்சு எடுத்த உடனே பாகில் போட்டுட்டோம்னா சீக்கிரமாக ஊறிடும். பாருங்கள், அழகாக ஊறிக்கிட்டு வருது. எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. எடுத்து டேஸ்டெல்லாம் சர்க்கரையெல்லாம் சரியாக இருக்கா, இனிப்பெல்லாம் சரியாக இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஜாமுன் ரெடி. எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக முடிஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான், 1/2 ஹவர்லேயே முடிஞ்சிடும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு செய்கிறதும் சுலபம்,
தேவையான பொருட்களும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருளுங்க தான், ஈஸியான பொருள் தான் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுறேன். தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.